அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, தமிழுக்கு பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, திரையோதசி திதி. பூர நட்சத்திரம் மத்தியானம் 12:24 வரை, அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் சாயங்காலம் 7:04 வரை மகர ராசிக்காரர்களுக்குரியது. அதற்கு மேல் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்தை ஆரம்பிக்கும். நீங்கள் இன்றைக்கி ராகு காலம் அதாவது மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை. அது நல்ல நேரம் காலையில் 10லிருந்து 11 வரை, 12லிருந்து 1 வரை. நீங்கள் அணியக்கூடிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டு, பிஸ்கட்டு, ஆரஞ்சு, ரோஸ் கலர் எதனாலும் அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் ஆர் மெரூன் கலர். சாப்பிடக்கூடியது மொச்சை அல்லது உருளைக்கிழங்கு ஆகியவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். இந்த பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர் எப்படினாலும் சுய முயற்சினால் வீடு, வாகன, நிலம் போகத்தை பெறுபவராக. அவர் பூர்வீகத்தினால பெரிய அளவு சேராது. தாயாரை போற்றுபவர். சுற்றத்தாரால் அவங்கள சுற்றத்தினர் ஒரு உதவின்னு வந்தால் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களை காப்பவர்களாக இருப்பார்கள். புத்திர புத்திரிகளால் நல்ல மகிழ்ச்சி அடைவார். அவங்களோட வாய்க்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள். தந்தையோடு கருத்து வேறுபாடு உண்டாகும். அதே சமயத்தில் தாம்பத்திய சுகத்தில் பரிபூர்ண சுகம் காண்பது மனைவியோ அது அவருக்கு நடக்க போகிறதில்லை. எப்படின்னா, மனைவியோடு அடிக்கடி கருத்து வேறுபாடு கொள்பவராகவும் பிரிந்து இருப்பவராகவும் இருப்பார். அதனால் தாம்பத்திய சுகத்தில் முழுமை காண மாட்டார். இது அவங்களோட அமைப்பு. அடுத்து ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தொழிலில் சில இடையூறுகள் உண்டாகக்கூடும். கெட்ட பெயர், கடன் தொல்லை கூட உண்டாகலாம். நோய்கள் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது ஆக மாறி வருகிறது. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் அனுதாபம் காட்டுபவர்களாகவோ ஆறுதல் சொல்பவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு மாத்திரம் நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. வாகனம் வாங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. தொழிலில் அதிக முன்னேற்றம், மன அமைதி ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் ஒரு திருப்பம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகின்றது. புதிய நண்பர்கள் கிடைக்கின்றனர். பெரிய பெரிய தொடர்புகள் உண்டாகின்றது. புதுவித தொழிலை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அதற்கு உண்டான ஆலோசனை செய்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் சிறிய லாபமே கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. பொருள் வரவு ஓரளவு உண்டாகின்றது. அதே சமயம் சேமிக்க வேண்டுமென்ற எண்ணமும் ஏற்படுகின்றது. புது மனை வாங்க வாய்ப்பு உண்டாகிறது. புதிய ஆபரணங்கள், புத்தாடைகள் வாங்கவும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. காதல் விவகாரங்கள் கைகூடுகின்றன. ஸ்பெக்குலேஷன், லாட்ரி ஆகியவற்றில் பணம் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. தொழிலில் மந்த நிலை உண்டாகின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவியோ ஆதரவோ இருக்காது. கவலை, அமைதியின்மை, வீணலைச்சல் ஆகியவை சம்பவிக்கின்றது. நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் மனத்தாங்கல் ஏற்படுகின்றது. சொத்து விற்பனையில் நஷ்டம் ஏற்படக்கூடும். அதனால் அர்ஜெண்ட் பண்ணி விற்க வேண்டாம். அடுத்து சிம்மராசி.
முன்பு தடைப்பட்ட காரியங்கள் இப்போது ஒரு இடையூறுமின்றி கைகூடி வருகின்றது. அதில் நல்ல ஆதாயம் கூட ஏற்படக்கூடும். தூரதேச பிரயாண வாய்ப்பு உண்டாகின்றது. உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. பெண்கள் மூலமாக பொருள் கிட்டும். அடுத்து கன்னிராசி. எப்போதும் இல்லாத அளவில் ஒரு துணிவு உண்டாகின்றது. எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து அதில் அதிக நன்மை அடையலாம். துணிவுடன் செய்யுங்கள். ஏதோ சஞ்சலத்துடன் செய்ய வேண்டாம். காதலில் வெற்றி ஏற்படுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை அதிக நன்மை தராது. ஏதோ போட்டதுக்கு கொஞ்சம் வரலாம். முன்கோபம் காரணமாக நெருங்கிய நண்பரிடம் விரோதம் ஏற்படுகின்றது. அடுத்து துளாராசி. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கின்றது. தொழிலில் அதிக நன்மை, முன்னேற்றம், அதன் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படுகின்றது. பெண்களால் பொருள் வரவு உண்டாகின்றது. வீடு, வாசல், நிலபுலன்கள், சொத்து சுகம் கிட்டும். விருந்துகள் நடத்தவும் விருந்துகளை அனுபவிக்கவும் வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் லாபம் உண்டாகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. மனைவி மக்களால் தொல்லையே, வீண் மனத்தாங்கல் உண்டாகின்றது. ஆனால் எதிர்பாராத சம்பவங்களால் மனத்தாங்கல் நீங்கி குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் நிலவுகின்றது. அதே சமயம் நண்பர்கள் விரோதிகளிடம் விரோதம் ஏற்படுகின்றது. தீயவர்களின் நட்பு உண்டாகின்றது. அடுத்து தனுசு ராசி. தனதானிய விருத்தி உண்டாகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவி, பணவர வசதி, பணவரவு ஆகியவை பணத்தட்டுப்பாட்டை சரி செய்கின்றது. பதவி உயர்வு உண்டாகக்கூடும். தாய் வழியில் சொத்து சுகம் கிடைக்கும். மனைவியால் கூட நன்மையே உண்டாகின்றது. மனமகிழ்ச்சிக்காக பணம் செலவாகும். பிரயாணங்களினால் நன்மை உண்டாகும். அடுத்து மகர ராசி. வரவை போலவே செலவும் அதிகமாகிறது. நண்பர்கள், உறவினர்களால் பணவரவு கிடைக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறக்கூடும். தொழிலில் அதிக முன்னேற்றமின்மை காணப்படும். ரொம்ப ஓவராக முன்னேற்றம்ங்கிறது இல்லை. ஏதோ ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. எதிர்பாராத நிகழ்ச்சிகளால் பொருள் இழப்பு உண்டாகலாம். அடுத்து கும்பராசி. வீணான பய உணர்வு உண்டாகின்றது. பெரியோர்கள் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். கவலைகள் அதிகரித்தாலும் மனைவி மக்கள் காரணமாக அவை மறந்து மகிழ்ச்சி உண்டாகின்றது. பணத்தட்டுப்பாடும் கஷ்டமும் உறவினர் நண்பர்கள் உதவியால் குறைகின்றது. அடுத்து மீனராசி. உத்தியோகத்தில் மனசு முழுமையாக ஈடுபட முடியாமல் போகின்றது. குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று தோன்றலாம். பெற்றோர் உடல்நலம் நல்லபடியாகவே இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட சுமூகமாக செல்கின்றது. மக்களால் தொல்லையும் கவலையும் உண்டாகும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.